உங்க வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லிட்டு போங்க, சலாம் சொல்லிட்டு வெளியே வாங்க. இது பரக்கத்தை உங்க வீட்டுக்கு தரும் நாங்க ரசூல்லா. ஹஜரத் ரசூல்லா சொன்னாங்க 3 விஷயம் அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல வந்துருது. அதுல ஒண்ணு, மன் தஹல பைத்தஹு வஸல்லம ஃபஹுவ லாமினுன் அலல்லாஹ். யார் வீட்டுக்கு நுழையும் பொழுது சலாம் சொல்லிட்டு போறாரோ அவர் அல்லாஹ்வுடைய கஸ்டடியில வந்துடுறாரு, அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையில வந்துடுறாரு. அவருக்கானதை அல்லாஹ் கொடுத்து விடுவான். ஹதீஸ்ல இப்படி ஒரு வார்த்தை வருது, இன் ஆஷ ருஸிக வ குஃபிய. அவர் வாழ்ந்தால் மனநிறைவான வாழ்க்கையை வாழ்வார். வ இன் மாத்த அத்ஹலஹுல் ஜன்னா. இதை அப்படி கண்டினியூவா ஃபாலோ பண்ணாருன்னு சொன்னா 3 விஷயம் சொன்னாங்க. அந்த 3ல ஒண்ணு தான் நான் சொல்லியிருக்கேன். 2 தேவைப்படுறவங்க தனியா வந்து கேளுங்க. அந்த 3ல் 3 விஷயத்தை யார் பின்பற்றுகிறாரோ வாழ்ந்தால் போதுமான வாழ்க்கையை அல்லாஹ் அவருக்கு தருவான். 2வது, அவர் மௌத்தாகி விட்டால் அல்லாஹ் நேரடியாக சொர்க்கத்தை கொடுப்பான். அதுல ஒண்ணுதான் வீட்டுக்கு போகும்போது சலாம் சொல்லிட்டு போறது. உங்க வீட்டுக்கு அல்லாஹ் பரக்கத்தை தருவான். பரக்கத்தான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும்.